எப்படா எப்படி சாத்தியது? ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு சம்பாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு பிராத்தர் தொழில் இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கல்யாணமா? நோ நெவர், இதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி எப்படி நம்ம 10 மாமியை விட்டுட்டு நம்ம 10 மாமியை பதற விட்டு ஒரு ரூம்ல வச்சு கலவரம் பண்ணிட்டு எப்படி இவன் அடுத்தவளை தேடி போலாம்? 10 மாமி உனக்கு நான் நாயத்தை வாங்கி கொடுக்குறேன், நீ கவலைப்படாத. டேய் இங்க வாடகைங்க, எப்படிடா ஏன்டா இப்படி பண்ண? 10 மாமி எவ்வளவு அழகா அப்பப்போ உங்ககிட்ட மண்டி போட்டு எவ்வளவு அழகா கலவரம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்ப ஒன்னா சேரலன்னா விஜய்க்கு உப்பு போடவே முடியாதா? எப்படா இப்ப ஏன்டா அப்படி தனியா பிரிஞ்சிட்டீங்களாடா? ஐயோ நான் என்னடா பண்ணுவேன் உங்களை, எப்படா நான் சேர்த்து வைப்பேன்? நீ ஒன்னும் கவலைப்படாத கலவர கண்ணியே. உன்னை விட்டு அவன் பிரிஞ்சாலும் உனக்குன்னு ஒரு சிக்னல் கண்டிப்பா இருக்கும். நீ அதில் போய் மனசு விட்டு பிச்சை எடுக்கலாம், தாராளமா பிச்சை எடுக்கலாம். இருக்கவே இருக்காரு நம்ம விஜய் அண்ணா, அவரோட கட்ட வேறல போய் கண்ட மணிக்கு கடிச்சிட்டு இருக்கலாம். உன்னுடைய தொழிலே அதுதானே. இப்ப என்ன இவன் பிரிஞ்சதுனால கொஞ்சம் கண் கலங்க வேண்டியதா இருக்கு. யார் கூட கலவரம் பண்ணுவா இனிமே? ஐயோ ஏன்னா அநியாயமே விட்டுட்டு போயிட்டியடா. கலவரம் பண்ணிட்டு எவ்வளவு அப்படியே கண் கலங்க வச்சுட்டு கருமாந்திரம் முடிச்சோம் எப்படி வந்து ஆடிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா இருப்பானா இவன்? நல்லாவே இருக்க மாட்டாடா நீ.